இருந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டமாயிருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு கடன் பிரச்சனைகள் அநேக எங்களோட குடும்பத்தை சூழ்ந்திருந்தாலும், எல்லா பாரத்தையும் இயேசு கிறிஸ்துவில் வைக்கிற பொழுது அவர் நிச்சயமாக எனக்காக உங்களுக்காக எல்லா பாரத்தையும் அவர் சுமக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அதுதான் வேதத்திலே அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. மத்தேயு 11வது அதிகாரம் அங்கே 28வது வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர். நாங்கள் அவரிடத்தில் போயும் இன்றைக்கு நிறைய பாரங்களை நாங்கள் சுமந்தவர்களாய் காணப்படுகிறோம். என் அன்பு உறவுகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களுடைய வேதனைகளாக இருந்தாலும் சரி, பாடுகளாக இருந்தாலும் சரி, உபத்திரவங்களாக இருந்தாலும் சரி, துன்பங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் சுமக்காதபடி இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாங்கள் சுமக்கிற பொழுது அவர் நிச்சயமாக எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற பாரங்களை அவர் மாற்றுகிற நல்ல தேவன் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர்தாமே நிறைவாய் உங்களை நடத்துவார், எப்பொழுது நடத்துவார், உங்களோட பாரங்களை எப்பொழுது சுமந்து கொள்ளுவார் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திலே உங்களோட பாரங்களை நீங்கள் சுமக்கிற பொழுது, அவரிடத்தில் உங்களோட வேதனைகள், பாடுகள், துன்பங்களை வைத்து விடுகிற பொழுதுதான் அவர் உங்களுக்காக சுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர்தாமே நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.